Assalamualaikum and hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நன்னாரி வேர் வச்சு எப்படி ஒரு சர்பத் ரெடி பண்றன்றது வீட்லயே ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் ஊட்டுறேன். இது வந்து பீனட் குக்கீஸ். உங்களுக்கு வந்து வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணி எடுத்துக்க இயலும். இதுல வந்து பாத்தீங்க சொன்னாக்கா 6 ஃபிளேவர்ஸ் இருக்குது. பீனட் குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ், கார்டமம் குக்கீஸ், கிரீன் கிரேம் குக்கீஸ், காஃபி குக்கீஸ், வெனிலா குக்கீஸ்னு சொல்லி இப்படி 6 ஃபிளேவர் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். அந்த மாதிரி 6 ஃபிளேவர்ல வந்து உங்களுக்கு தேவையான விரும்பின ஒரு ஃபிளேவர் வந்து இல்லைன்னு சொன்னா 6 ஃபிளேவர்ஸை கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து நான் டிஸ்பிளேல காட்டுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. கால் பண்றதை விட நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்க சொன்னாக்க எங்களுக்கு குயிக்கா ஒரு ரிப்ளை கொடுத்துக்க இயலும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து ஆர்டர் வந்து சேரும். இப்போ நாங்கள் வந்து நன்னாரி சர்பத் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு வந்து நன்னாரி வேர் வந்து நான் கடையில் வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் 25 கிராம் தான் நான் வாங்கிக்கிறேன். 25 கிராம் வந்து 150 ருபீஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஓவர் நைட் வந்து நான் தண்ணியில் நல்லா 2 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஊற போட்டு வைக்க போகிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா அந்த வேரில் வந்து தூசியல் வந்து அப்படியே படிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தோன்னு சொன்னாக்கா அதில் இருக்கிற அழுக்குகள் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். அதோட சேர்த்து இதை வந்து நான் வந்து உரல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள போறேன். அப்போ கொஞ்சம் நல்லா அது வந்து பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நான் 1 லிட்டர் தண்ணி ஊத்தி ஃபுல் டே நைட் நான் வைக்க போறேன். இந்த நன்னாரி வேர் எங்க எடுக்கலும்னு கேட்டீங்க சொன்னாக்கா நாட்டு மருந்து கடையில வந்து உங்களுக்கு எடுத்துக்க இயலும். இதை வந்து இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி உரல்ல அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா லேசா ஏதோ ஒரு இதுல வந்து தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வந்து இன்கேஸ் வந்து பிளெண்டர் கப்ல வந்து சேர்த்தீங்க சொன்னாக்கா இந்த நன்னாரி வேர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அதனால பிளெண்டர் கப் வந்து உடைஞ்சி போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாவே நீங்க பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு எட்டன்னு சொன்னாக்க இப்படி உரல்ல போட்டு தட்டி எடுத்தாலே எங்களுக்கு போதும். இந்த நன்னாரி வேர்ல இருக்கிற சாறு வந்து அந்த வாட்டரோட ஆட் ஆகணும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சமா நாங்க தட்டி எடுத்துக்கொள்றோம். ஸோ இதை வந்து ஓவர் நைட் வந்து எங்களுக்கு ஊற வச்சு எடுத்தாலே போதும். இந்த நாரில் இருக்கக்கூடிய அந்த சாறு வந்து அப்படியே தண்ணியோட சேர்ந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதுல வந்து நான் கொஞ்சம் சூடான தண்ணி தான் ஊத்திக்கிறேன். அப்ப வந்து குயிக்கா அந்த தண்ணியோட இந்த நன்னாரி வேர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் இதுக்கு வந்து 750 கிராம் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 750 கிராமுக்கு பதிலா 1 kg சுகர் கூட சேர்த்துக்க இயலும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் 750 கிராம் தான் சுகர் எடுத்துக்கிறேன். அதுல வந்து இந்த நன்னாரி வேர்ல அதாவது ஓவர் நைட் வச்சுக்கிற அந்த தண்ணியை வந்து நாங்க இதுல வந்து ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நன்னாரி சர்பத் வந்து வீட்டுல ரெடி பண்ணும் போது வீடு ஃபுல்லாவே அவ்வளவு மணக்கும், வாசனை ஒன்று கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது நன்னாரி வயர்ல வந்து. அது மட்டும் இல்லாம நாங்க கடையில வாங்கக்கூடிய நன்னாரி ட்ரிங்க்ல வந்து ஆர்டிபிஷியலா கலர் சேர்த்திப்பாங்க. அதோட சேர்த்து கெமிக்கல் சேர்த்து வச்சுப்பாங்க. அது வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ற பீரியட் வந்து கூட்டிக்கிறதுக்காக. வீட்டுல செய்யறதுனால தாராளமா உங்களுக்கு வெளியில வச்சு 1 year வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்க இயலும். அது மட்டும் இல்லாம நாங்க எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தாம எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரும் சேர்த்தாம தான் நான் இதை வந்து ரெடி பண்ண போறேன். இப்ப இதை வந்து சேர்த்து நாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிச்சு வரதுக்கு வச்சிடுவோம். இந்த நன்னாரி சர்பத் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நான் ஒரு லெமன் ஜூஸ் வந்து நான் புளிஞ்சு விட்டிக்கிறேன். அப்படி புளிஞ்சு விடும்போது நன்னாரி வேர்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து மேலால அப்படியே வந்து பதிஞ்சிடும். இந்த மாதிரி அழுக்குகள் வெளியில வரும்போது ஒரு ஸ்டெய்னர் வச்சு நாங்க இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட சேர்த்து பாருங்க நான் 1 லிட்டர் இப்ப நான் வந்து இதுல 1 லிட்டர் தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். அந்த 1 லிட்டர் தண்ணியும் வந்து பாயில் பண்ணும் போது சரியா வந்து 750 மில்லி தான் எனக்கு வந்துச்சு. இப்ப அதுல வந்து 250 மாதிரி அப்படியே தண்ணி வந்து வத்த விட்டுருங்க. வத்தி வரும் போது 750 மில்லி தான் எங்களுக்கு வந்து நன்னாரி சர்பத் கிடைக்கும். அதோட சேர்த்து இதோட கான்ஸ்டன்சி எப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் திக்கா வரும். இப்ப இந்த ஒரு பதத்துல வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்க போறேன்.
இந்த மாதிரி நல்லா ஆறி வந்ததும் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மறுபடியும் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். இப்போ இதை வந்து நான் எப்படி சர்பத் ரெடி பண்றேன்றையும் பார்த்துடுவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2-3 ஸ்கூப் வரைக்கும் நன்னாரி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ்ல. அதுல வந்து லெமன் ஜூஸ் வந்து ஹாஃப் சேர்த்தணும். இது வந்து முக்கியமான இன்கிரீடியன்ஸ். இந்த நன்னாரி ஜூஸ்க்கு வந்து லெமன் வந்து முக்கியமானது. அதை வந்து நான் ஹாஃப் சேர்த்திக்கிறேன். அதுல வந்து ஒரு 2-3 ஐஸ் கியூப் சேர்த்துட்டு அதுல ஒரு கப் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். கடைசியா வந்து கசகசா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுல வந்து கட் பண்ணி லெமன் பீசஸ் வந்து நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான ஒரு நன்னாரி சர்பத் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்க வீட்டுல ரெடி பண்ணதுன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதோட சேர்த்து இதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்னு வந்து நோ கெமிக்கல்ஸ், நோ ஆர்டிபிஷியல் ஃபுட் கலரிங். அதோட சேர்த்து கடையில விற்கிற அந்த சர்பத்தோட அமௌண்ட்டையும் நாங்க இப்படி வீட்லயே ரெடி பண்ற அமௌண்ட்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து வீட்டுல ரெடி பண்றது வந்து ரொம்பவுமே லாபமாயிக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பார்த்த வீடியோ வந்து நன்னாரி வேர் வச்சு எப்படி ஒரு சர்பத் ரெடி பண்றது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்குவோம். until then take care, bye bye.